ஹலோ வணக்கம். இந்த படத்தில் உள்ள பெரிய மனுஷன் ஒரு அம்மா இருக்காங்க. இவங்க வயசானா கூட துணி தைச்சி சாப்பிட்றாங்க. இந்த பெரியவரையும் பாருங்கள். நமக்குன்னு ஒரு சொந்த தொழில் இருந்தால் நம்ம யாரையுமே எதிர்பார்க்க வேண்டாம். இந்த படத்தில் இருக்கிறவங்க பார்க்கும்போது தையல் மிஷினு நமக்கு மிகவும் ஒத்துழைக்கக்கூடிய ஒரு கை தொழில். நமக்கு ரொம்ப பிரயோஜனமானது. ஏன்னா வயசானா கூட ஒரு ஜாக்கெட்டு தைச்சி கொடுத்துக்கிடலாம், ஒரு தலைவாணி தைச்சி கொடுத்துக்கிடலாம், ஒரு முந்தானை தைச்சி கொடுத்துக்கலாம். முந்தி தைக்கலாம் இப்போ 20 ரூபா பாருங்கள். ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். யாரையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். கண்ணு தெரியாட்டா ஒரு கண்ணாடி போட்டால் போதுங்க, எதனாலும் தைச்சிக்கலாம். நான் அந்த காலத்தில் தையல்காரங்கள மாரி இப்போ யாரும் நம்ம துணி தைக்க முடியாது. அவ்வளோ அழகாக துணி தைச்சி தருவாங்க. இந்த மாதிரி நம்மளும் எல்லாருமே கைத்தொழில் பழகிக்கிட்டுறது ரொம்ப நல்லது. தையலுன்னு இல்லை, எந்த தொழில்னாலும் சரி நமக்குன்னு கைவசம் ஒரு தொழில் இருக்கணும். கைத்தொழில் இருந்தால் யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். யாருக்கிட்டையும் 10 பைசா தாங்கன்னு கேட்க வேண்டாம். பிள்ளையகிட்டையோ யாருக்கிட்டையும் நம்ம போய் நின்று கையேந்தணும்னு அவசியமே கிடையாதுங்க. நமக்கு திறமை இருக்கிற வரைக்கும், நமக்கு கொஞ்சம் ஜீவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால் மிதித்து தொழில் செய்ய முடியும். இப்போலாம் கரண்ட்லேயே மோட்ரு வந்துடுது. அதேமாரி கரண்ட்லேயே பொருத்திக்கிடலாம். தையல் ஒரு மிக சிறந்த ஒரு தொழில் பாருங்கள். தையல் துணி தைக்கிறது, பாசி ஒர்க் வைக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு நல்லது. சில வயசானவங்களை பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் இட்லியை வச்சு குறைஞ்ச விலைக்கு கொடுத்து கூட சாப்பிட்றாங்க. அது ஒரு கைத்தொழில் தானே. முறுக்கு சுட்டு, சீடை போட்டு, கூழ் வடகம் போட்டு எல்லா தொழிலும் செஞ்சு கைவசம் ஒரு தொழில் இருந்தால் போதும்ல. அதேமாரி தான் இது ஒரு தையல் மிஷினும். அடுத்து நம்ம வயசானாலும் உட்கார்ந்து சாப்பிடணும்னு நினைக்காம நமக்குன்னு ஒரு தெம்பு இருக்கிற வரைக்கும், காப்படி அரிசி வடித்து சாப்பிட்ற வரைக்கும் தெம்பு, நம்ம துணியை நம்மளே துவைச்சி நம்மளே சோறாக்கி சாப்பிட்ற மாதிரி தெம்பு இருக்கிற வரைக்கும் நம்மளே உழைக்கலாம், நம்மளே செய்யலாம். எந்த தொழில்னாலும் சரி. ஒரு 10 தேங்காய் வாங்கி தேங்காய் வைக்கலாம். என்னன்னாலும் சரி. ஜாக்கெட்டு தைக்கல ஒர்க்கு வச்சு கொடுக்கலாம். இப்போ கட்டத்துக்கு இந்த தடவை ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பாத்தியம் பண்ணுறது ஈஸி தான். இருந்து பண்ணலாம். ஏதோ வியாபாரம் நடக்க முடியாட்டாலும் சரி, இருந்து ஒரு இடத்துல ஒரு இட்லி கடையோ ஒரு ஆப்பா கடையோ போட்டு அதில் ஒரு போர்டு வச்சா போதும் பாருங்கள். இந்த மாதிரி தையல் மிஷின் கடை, துணி தைச்சி தரப்படும் அப்படின்னு ஒரு போர்டு வச்சா போதும். நம்மளை தேடி 4 ஆட்கள் வரும். நம்ம தைச்சி கொடுக்கலாம், நம்ம ஆப்பஞ்சுட்டு கொடுக்கலாம், இட்லியை வச்சு கொடுக்கலாம். மத்தியானம் உணவு கிடைக்குன்னு சொன்னால் கூட பருப்பு சாதம் பொங்கி மட்டும் கொடுக்கலாம். எந்த தொழில்னாலும் செய்யலாங்க. வீட்டு வேலை பார்க்குறதோட நம்ம இப்படி தனி தொழில் செய்கிறோம், அது ரொம்ப நல்லது. இந்த வீட்டு வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஒவ்வொரு நீயா நானாங்கிறதுலலாம் பேசும்போது பார்த்து அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு நம்மளே தனிப்பட்ட தொழில் செய்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எல்லோரும் அவங்கவுங்களுக்கு ஒரு கைத்தொழில் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். இப்படி செஞ்சால் நம்ம யாருக்கையும் எதிர்பார்க்க வேண்டாம். நன்றி.